வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14/8/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அண்ட் ட்ரேடிங்கில் லாஸஸ் கண்டிப்பாக வரும், ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் எது பண்ணாலுமே நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறையா பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. முதல்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 1% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கேப் அப் ஆகி சஸ்டெயினாக வேறு ஆயிருக்கு. ஏன்னா ஆல் டைம் ஹை இப்போது S&P வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு, புது ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு. 0.32% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு, பட் ஸ்டில் புது ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2% வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போது டவ் ஜோன்ஸ் ஏன் ஒரு நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னா, நாஸ்டாக்கு S&Pலாம் ஆல் டைம் ஹை போயிருச்சு, ஆனால் டவ் ஜோன்ஸ் இன்னும் கீழே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நியூஸ் எல்லாம் இல்லைங்க. ஐ திங்க் AMD ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 5% ஏறி இருந்துச்சு. அதை தாண்டி பெருசாக ஆப்பிள் அரௌண்ட் ஒரு 1.7% ஏறி இருந்துச்சு. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் நியூஸ் இல்லை. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கம்மியாக வந்ததாலையும் அண்டு ஜெரம் பவலுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சுமூகமான உறவுலாம் கிடையாது. இப்போ வந்து ஃபெட் சேர்மனை மாற்ற வேண்டிய டென்யூர் முடிஞ்சு போச்சு, மாற்ற வேண்டிய தருணம் வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவான 2 பேரை பிக் பண்ணிட்டார். அதில் ஒருத்தர் தான் வந்து அடுத்த ஃபெட் சேராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை மார்க்கெட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. சரி, ஓகே. இப்போ யூஎஸ் மார்க்கெட் விட்டுட்டு அடுத்து அப்படியே FIDI பக்கம் வருவோம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு. நேற்று FII அகைன் கேஷ் மார்க்கெட்டில் 3500 கோடி செல் பண்ணியிருக்காங்க, ஆனால் DI 5600 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. ஓவரால் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலுமே FII தொடர்ந்து செல் பண்ணுறது ஒரு சின்ன காஸ் ஆஃப் கன்சர்ன் தாங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் லைட்டாக டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஃப்ரான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, லண்டன் ஃப்ளாட்டாக இருக்குது. டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்போ ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஃப்ளாட் வித் பேரிஷ் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் மட்டும் 9% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதை நம்ம விட்டுருவோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி நேற்று ஆல் டைம் ஹை அடித்தான், அதனால் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 1.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 0.65% பாசிட்டிவாக இருக்குது. பெருசாக இல்லைங்க. தைவான் ஃப்ளாட்டாக இருக்குது, கொரியா வந்து 0.16% நெகட்டிவாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் மொமெண்டம் மார்னிங் வந்து படுத்தே விட்டானேங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வித் பியரிஷ் பயாஸோட நிறைய இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, இதான் வந்து காலையில் நிலவரம். அடுத்து அப்படியே டெரிவேட்டிவ் மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல நேற்று ஃபியூச்சர்ஸில் என்ன வந்திருக்குன்னா ஷார்ட் கவரிங் அப்படின்னு வந்திருக்கு. 1% சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான், ஒரு பாசிட்டிவாக விஷயமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் OI நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் 5 crores பாசிட்டிவ், பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா 1.65 crores பாசிட்டிவ். அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்லேயும் ஷார்ட் கவரிங் வந்திருக்கு, பாசிட்டிவான விஷயம் தான். இதுதாங்க முக்கியம். எக்ஸ்பைரி டே பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 11/9/8/13 எந்த விதமான இதையும் சேஞ்ச் பண்ணல. FII வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. பட் ப்ராப் ட்ரேடர்ஸோட வசம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு ஹிஸ்டாரிக்கலாக. அவங்க என்ன பண்ணுறாங்க, 26 கால் ஆப்ஷனில் நியூட்ரலாக இருக்காங்க, 26-29 அப்படின்ட்டு 3% வந்து புட் ஆப்ஷனை அதிகமாக பை பண்ணி இருக்கிறார்கள், பேரிஷாக இருக்கிறார்கள். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேட் ஆனாலோ ஒரு சின்னதாக டிப் ஆனாலோ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இல்லாமல் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் வந்துடும். அடுத்து வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 64-65 கால் ஆப்ஷனை பை பண்ணி 57-66 புட் ஆப்ஷனை ஹெவியாக செல் பண்ணி புல்லிஷாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆனாலும் மேலே போனாலும் ப்ராஃபிட் வரும். அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் சரி கன்சால்டேட் ஆனாலும் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போனாலும் மார்க்கெட் வந்து லைட்டாக கன்சால்டேட் ஆனால் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒன்று கன்சால்டேட் ஆகணும், அது மேலே போகணும். ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒன்று கன்சால்டேட் ஆகணும், அது லைட்டாக பியரிஷாக கீழே வந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் FIIக்கு வந்து பியரிஷாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். ஆனால் அவங்க மந்த்லி எக்ஸ்பைரி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வீக்லியில் பெரிய ரோல் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து FIIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ 8.66, 7லேருந்து 8க்கு வந்துட்டாங்க. ஸோ ஷார்ட் கவரிங் தொடங்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஹோப் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, நடக்கமாங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு பியரிஷாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம நேரடியாக அப்படியே ப்ரைஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல வீக்லி டைம் ஃப்ரேம், இது வந்து ப்ரீவியஸ் வீக் லோ. இந்த ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுக்காமல் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது நம்மளுக்கு. பெருசாக வந்துச்சு, ஒரே செகண்டருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. இது பெருசாக ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ ஆல்ரெடி தொட்டுருச்சு, இன்னும் தொடலை, இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ 735 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கு மேலே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அண்ட் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்காமல் போகிறதுனால இங்கே போய் ப்ரைஸ் இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் பெருசாக ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வீக்லி டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா ப்ரீவியஸ் வீக்கோட லிக்விடிட்டி எடுக்காமல் மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் 6 வாரங்கள் கீழே விழுந்ததுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக புல்லிஷாக மாறிடுச்சு, வெறித்தனமாக ஆல் டைம் ஹை அடிக்க போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த ஒரு சைன் அப்படிங்கிறது தெரியுதானா பார்க்கலாம், ஃபர்தராக பார்ப்போம். நம்ம அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் 735 எல்லா டைம் ஃப்ரேம்லையுமேங்க வீக்லி டைம் ஃப்ரேம் முதற்கொண்டு 735 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் ஒரு இன்சைட் கேண்டில் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்சைட் கேண்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பயாஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹையோட லோ ஆர் ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி எடுக்காமல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் எனக்கு பயாஸ் இல்லை. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட இந்த கேண்டில்ஸ்டிக் அனாலிசிஸ் படி மார்க்கெட் மேலே ப்ரைஸை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேலே போயிடும், கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுவோம். இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி என்ன பண்ணுதுன்னா லோயர் லோவே தாங்க போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு சைன், ஒரு குட்டியூண்டு ஹையர் ஹை, இந்த ஹையை வந்து தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ தான் ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. இந்த ஹையர் ஹை இன்னொரு ஹையர் ஹை இங்கே மேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் உறுதி. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 735 அப்படிங்கிறத வெறித்தனமாக தாண்டிக்கிட்டு மேலே போகணும். அது தாண்டிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 735 எவ்ரி டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இன்ட்ராடே மட்டும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து நேற்றத்தோட சிபிஆர் நிஃப்டியோட இது எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னா நேற்று வந்து ஒரு பேரலான வைடு சிபிஆர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி 4 நாளுமே வைடு சிபிஆர் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனாலும் நேற்று மட்டும் கரெக்டாக அந்த சிபிஆருக்கு என்ன சிஸ்டம் சொல்லுதோ அதேபடி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. பட் ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹையர் ஹை தான் போட்டு முடிஞ்சிருக்கு. பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான சிபிஆர் ஒரு அசெண்டிங் ஒரு மீடியம் சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது மீடியம் சிபிஆர் தான், உங்களுக்கு நேரோ சிபிஆர்னு சொல்ல முடியாது. அப்போ மீடியம் சிபிஆர் வந்திருக்கு, அது அசெண்டிங்காக வந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது மிக முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுங்கள். அதை தாண்டி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் வேறு இருக்குது. இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி வேறு எடுக்காமல் இருக்குது. அதை லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் இங்கே வரது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அஸ்பர் த சிபிஆர் சிஸ்டம் இப்படி மேலே போய் ரியாக்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இந்த லோயரில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டிருக்கிறதுனால அது லிக்விடிட்டி எடுக்காமல் போயிருக்கிறதுனால இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ண உடனே ரீட்டைல் ட்ரேடர்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா ஆஹா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு கீழே போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களை ட்ராப் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது ஒரு நல்ல இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ட்ராப்பிங் நடக்கக்கூடிய ஏரியா. ஸோ கவனமாக இருங்க, அந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட கவனமாக இருங்க. அடுத்து இங்கே தாங்க இதெல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடம் 538 466 கீழே 339 அப்படிங்கிறது தான் அல்டிமேட் செல் சைட் லிக்விடிட்டி. இங்கே வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா தலைகீழாக குதிச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து பொசிஷனல் பயாஸை நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 703 736 அண்ட் இதுக்கு மேலே இருக்க 1 hour ஃபேர் வேல்யூ கேப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். பட் இதில் இருக்கிறதுலே அதிகமான வந்து ஒரு இன்றைக்கான முக்கியமான ஒரு இடமா பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ லெவல் லிக்விடிட்டி தான், 15 minutes லிக்விடிட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1 hour இருக்க வீக் லிக்விடிட்டியான 466 அண்ட் அதே மாதிரி 736. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு பை சைட் லிக்விடிட்டியாக இருக்குது. இங்கே ப்ரைஸ் உடச்சதுன்னா ஒரு பெரிய ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது தேராதுங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த 339 கூட வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம இத்தனை இது இருந்தாலுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 736 அண்ட் இந்த 703க்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து லோயரில் போட வச்சிருக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு பாருங்கள், லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சு லோயரில் போட வச்சிருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த ஹை இது ஒரு ஹை இது ஒரு ஹை அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் கீழேயுமே போயிருக்கு. அப்போ 703க்கும் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்குது. 703 736 இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். அண்ட் கீழே போகும்போது 538க்கு கீழே இதுக்கு கீழே ரேட்டில் சொல்கிற ஸ்டாப் லாஸ்லாம் இருக்குது இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் இதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், சொல்லி முடிஞ்சுக்கிற மாதிரி இது பிரேக் அவுட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி 4 இடங்க 736 703 538 466 இது ரெண்டும் சப்போர்ட், இது ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்ப்போம் நம்ம ஒரு நிமிஷம். பேங்க் நிஃப்டி பக்கம் அப்படியே நம்ம போவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வெறித்தனமான கன்சால்டேஷனுங்க. இதுதான் அக்குமுலேஷன் ஃபேஸ், மார்க்கெட் இஸ் இன் கன்சால்டேஷன் ஜோன். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர் 1 2 3 4 தொடர்ந்து 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நல்ல இதை வந்து நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒரு பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஓகே,
அடுத்து நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று ப்ராப்பரான கன்சால்டேஷன் டே, ஆனால் பையர்ஸுக்கிட்டு சத்து கிடைக்கல. ஏன்னா சிபிஆருக்கு மேலே முடிஞ்சால் தான் மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ சிபிஆர்லேயே கன்சால்டேட் ஆகிருக்கு, நல்ல அக்குமுலேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கான சிபிஆர் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நேரோ சிபிஆர், அது ஒரு இன்சைட் சிபிஆராக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் ஹை போட்டால் மேலே போகும், லோயரில் போட்டால் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் கன்சால்டேட் ஆனாலோ இல்லை லைட்டாக கீழே வந்தாலோ ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை மேக் பண்ணுவாங்க. மார்க்கெட் கன்சால்டேட் ஆனாலோ இல்லை நல்லா மேலே போனாலோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை மேக் பண்ணுவாங்க. எஃப்ஐஏ விட்டுறலாம், இது 2 சினாரியோ அப்படிங்கிறது இருக்குது. அண்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் டிப் மார்க்கெட்டை சொல்லுது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கை சொல்லுது. குளோபல் மொமெண்டம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒரு இண்டிகேஷனே கொடுக்காம இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை மறந்துட்டு பார்த்தீங்களா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது. எப்படி குளோபல் மொமெண்டம் ஃப்ளாட்டாக இருக்கோ கிஃப்ட் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் சினாரியோஸ். அப்போது இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 703 736 இந்த 2 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் ஒரு ஹையர் ஹை கேண்டில் இங்கே வருதா, இது வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறதுமே நடக்க போகுது. அப்படி இல்லைனா சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வருமா, இல்லை ப்ரைஸ் இதை போய் பிரேக் அவுட் பண்ணுமா, இந்த 4 விஷயங்கள் தான் இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து முடிவு பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ எப்படி வந்து ஸ்மார்ட் மணி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்னோட மென்டர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள், நம்பருமே கீழே இருக்குங்க. ஸோ ஐ திங்க் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கணும். நன்றி.